பெரிய மகான். எப்பொழுதுமே விநாயகர் அவர் வணங்கிக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் விநாயகர் அவள் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. சீதக்கலவ செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட அப்படின்னு அவகளும் படிச்சுட்டு இருப்பார். பல பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விநாயகருக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், பாடல்கள் இதெல்லாம் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாருங்க. எப்பொழுதுமே விநாயகர் பூஜை தான். மற்ற தெய்வங்களை விட அவர் விநாயகருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லின்னு இருப்பார். வாய் எப்போதுமே நம்ம மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும். விநாயகர் மந்திரங்களையும் சொல்லி கொண்டே இருப்பாருங்க. மீதி நேரத்தில் மௌனமாக இருப்பாருங்க. அவர் மனசுக்குள்ளார மந்திரங்களை சொல்லின்னு இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப மௌனமாகவே இருப்பாருங்க. மௌன சுவாமிகள் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மௌனமாக இருந்து வரக்கூடியவங்களை தன்னுடைய பார்வையாலேயே சரி செய்யக்கூடியவர் இந்த மகான். ஏன்னா இந்த மகானுடைய இயற்பெயரே பார்த்திங்கன்னா கணபதி சுவாமிகள். ஸ்ரீ கணபதி சுவாமிகள் தான் இந்த மகானுடைய இயற்பெயர். தன்னுடைய பெயருக்கு தகுந்த மாதிரி பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி அவரை இடைவிடாமல் வழிபட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அதுக்கு அடுத்ததாக விநாயகர் கோவில் எங்கே இருந்தாலும் உடனே வெடலை தேங்காய் போடுவார். அதாவது சிதறு தேங்காய்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சிதறு தேங்காய் இவங்க போட்டு உடைப்பாங்க, அடிப்பாங்க. அதனால் இந்த சுவாமிகளுடைய பேர் காலப்போக்கில் தேங்காய் விடலை சுவாமிகள் அப்படின்னு எல்லா மக்களுமே இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த விநாயகர் கோயில் பார்த்தாலும் இப்போ போகிற வழியில் விநாயகரை பார்த்தா உடனே ஒரு தேங்காய் போடுவாங்க, சிதறு தேங்காய் போடுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய மகான்க. இந்த மகான் வர்றவங்களுக்கெல்லாம் ஞான தீட்சை கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயங்களை ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்கிறது. அப்புறம் தன்னுடைய முகத்துக்கு நேராக உட்கார வச்சு அவங்கள நேருக்கு நேராக பார்த்து அவர்களை பார்த்து அந்த நயன தீட்சை கண்களாலேயே தன்னுடைய ஸ்பரிசங்கள் மூலமாகவே வந்திருக்கிறவங்களுடைய கர்ம வினைகளை நீக்குவது. அந்த மாதிரி இந்த மகான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமும் இந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கு. சித்த மருத்துவமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் வர்றவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி உபாதைகள்லாம் இருக்குதுன்னா ஏதோ அவங்க கையில் கிடைக்கிறத தூக்கி தருவாங்க. அது பச்சளையாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், தூக்கி கையில் தருவாங்க. அதை சாப்பிட்றவங்களுக்கு உடனே குணமாகுது. அந்த மூலிகையால் அவங்களுக்கு அந்த நோய் விலகிச்சா அல்லது இந்த மகானுடைய அந்த தவ வலிமையால் அந்த நோய் விலகிச்சா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம். அதனால தான் ஏதாவது தூக்கி கையில் கொடுத்தாங்கன்னா அதை உடனே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மகானுக்கு தவ வலிமை இருந்தது. அந்த பச்சிலைக்கு வலிமை இல்லைன்னாலும் இந்த மகானுடைய கைப்பட்டதுனால அந்த பச்சிலைக்கு நோய் தீர்க்கும் வல்லமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பினாங்க. அதே மாதிரி இந்த சுற்று வட்டார பகுதியில் இவங்க எல்லாருக்கும் நோயை குணப்படுத்தி எல்லாரையும் சிறப்பாக வாழ வைத்தாங்க. அதே மாதிரி மழை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மகானை போய் தரிசனம் செய்து எல்லாரும் வேண்டுவாங்க. இந்த மாதிரி மழை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மழை பொழியும். சேதாரம் ஆகிற மழையாக இருக்காது. செடிகொடிகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நல்ல மழையாக இருக்கும். நல்ல மழைனா என்ன, அதாவது வெள்ளக்காடாக ஆகாமல், அதாவது அதுக்கு தகுந்த பயிர் பச்சைக்கு தகுந்த மழையாக பொழிய வைப்பார். இப்படி இந்த மகானுடைய ஆற்றல் ரொம்ப ரொம்ப பெரிய ஆற்றலாக இருக்குதுங்க. இன்றைக்கும் இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு ஒரு சிலர் போகிறாங்க. அதாவது விஷய ஞானம் உள்ளவங்க, இந்த மகானை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க போகிறாங்க. இந்த மகான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மகானாக இன்றைக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாருங்க. இவங்களுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது திருக்குற்றாலம், நம்ம குற்றாலம்லாம் இருக்கு இல்லைங்களா, திருக்குற்றாலம். அங்கேருந்து செங்கோட்டை போகிற சாலையில் மௌனசுவாமி மடம் இருக்குது. அதுக்கு பின்புறமாக தென்னந்தோப்பு இருக்குது. அந்த தோப்புக்கும் கால்வாய்க்கு நடுவில் இந்த மகானுடைய சமாதி மேடை அமைஞ்சிருக்குங்க. அதனால் தேங்காய் விடலை சுவாமிகள் என்கிற ஸ்ரீ கணபதி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியிலே சென்று நாம் அமர்ந்து சில மணி நேரங்கள் அல்லது சில நிமிடங்கள் தியானம் செய்வோம். நம்முடைய கர்ம வினைகள், ஊழ்வினைகள், முன்ஜென்ம வினைகள் இதெல்லாம் நீங்கி சாபங்கள் பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்றுக்கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகள், சித்தர்களின்
இறைவனின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.